வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் நாளே முதல்வர் 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 நாளே வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் நாளே முதல்வர் 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 உள்ள வந்து உள்ள வந்து
ரெண்டு வாங்கிட்டீங்க பாக்ஸ் இருக்குல்ல ஆமா ஆமா எல்லாம் வயிடுலாம் பாருங்க போட்டா வயிடு கே போட்டு வளர்த்து அப்ப ஐடியா அப்படி அப்படி ஆகும் அப்படியே கூட எல்லாருக்கும் கூடு எல்லாருக்கும் ரோட்ல போறோம் அப்படியே கூட வண்டியில போறோம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இங்கே 53வது வட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் எங்களுடைய அன்பு அண்ணன் கற்பிஸ் விஜய் அவர்களே மற்றும் இணை செயலாளர் எனது நண்பர் ராயபுரம் பி ஜெகன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் ராயபுரம் எஸ் நவீன் அவர்களே மற்றும் பகுதி நிர்வாகிகள் ஏஜி கோபால் அவர்களே, ஏ சுந்தர் அவர்களே, ஜி சுரேஷ் அவர்களே மற்றும் எங்களுடைய கழக தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்க காலையிலிருந்தே நிறைய இடத்துல நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். 49வது வட்டத்தில் 2 நீர்மோர் பந்தல், 50வது வட்டத்தில் 2 நீர்மோர் பந்தல் மற்றும் 52வது வட்டம், 53வது வட்டம் என்று ராயபுரம் பகுதியிலே அனைத்து வட்டத்திலேயுமே எங்களுடைய வட்ட நிர்வாகிகள் மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த தண்ணீர் பந்தலை திறந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய உத்தரவின் பேரில் கடந்த 15 நாட்களுக்கு முன்னராக நாங்கள் தொடங்கினோம் எங்களுடைய தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவை. அடுத்ததாக ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒரு சின்ன அறிக்கை ஒன்று விட்டிருந்தாரு. நீங்க போதுமான அளவு நீர்மோர் பந்தலை திறந்திருக்கிறீர்கள், இருந்தாலும் இது பத்தாது, எல்லா வட்டத்திலையுமே எல்லா தெருக்களையுமே நம்மளுடைய நீர்மோர் பந்தல் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று கூறினார். அதை தொடர்ந்து எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் அனைவருமே எந்தெந்த தெருவில் நீர்மோர் பந்தல் இல்லை, தண்ணீர் பந்தல் இல்லைன்னு நாங்கள் ஆய்வு செய்து தொடர்ந்து 20 நாட்களாக நாங்கள் நீர்மோர் பந்தலை திறந்து கொண்டிருக்கோம் என்பதை நான் தெரிந்து கொள்கின்றேன். எதற்கு இது சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ நாங்களும் ஒரு தண்ணீர் பந்தல் திறந்தோம் அன்னைக்கு மட்டும் ஒரு நீர்மோர் கொடுத்துட்டு போயிட்டோன்றது கிடையாது. இன்னைக்கு வரைக்குமே தொடர்ந்து எல்லா இடத்திலையுமே காலையில் நாங்கள் போய் ஆய்வு செய்து எங்கெங்கெல்லாம் தண்ணி இல்லையோ ஒரு நிர்வாகிகளை நாங்கள் நியமித்து அந்தந்த
தண்ணீர் பந்தல்ல எப்ப நீங்க போய் பார்த்தாலும் தண்ணீர் இருக்கும். அந்த அளவுக்கு எங்களுடைய வடசென்னை மாவட்டம் சீரும் சிறப்புமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்கின்றேன். இன்னும் நிறைய தொடர்ந்து தொடர்ந்து நிறைய நீர்மோர் பந்தல் நாங்கள் திறந்து வைக்க இருக்கின்றோம். வருகின்ற வாரங்கள் இன்னும் சீரும் சிறப்புமாக இருக்கும். இப்போ நாங்கள் 49 வட்டத்தில் ஒரு நீர்மோர் பந்தல் திறந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் கொடுத்தாங்க. உங்களுக்கு தர்பூசணி, ரோஸ் மில்க்கு, பாதாம் மில்க் எல்லாமே கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வெயிலுக்கு கேப் கொடுத்தாங்க. அதே போல தளபதியோடைய கொடி கொடுத்தாங்க, கொடை கொடுத்தாங்க. எதுக்கு இதை நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்பவுமே ஒரு வித்தியாசமாக தான் சிந்திப்போம். கேப் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எங்கே வேணால் போயிட்டு வரதுக்கு ஒரு வசதியாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்னும் வர வாரங்கள்லையும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. இந்த 53வது வட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த எம் வரதன் அவர்களுக்கு எங்களுடைய வடசென்னை மாவட்டம் சார்பாக பாராட்டுகளையும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். संजय பாட்டு போறா டேய். கூட்டமா ஊட்டி அப்படியே கொடுப்பாங்க. கிட்ட போனாடி அப்படி இல்ல இப்படி